கன்னி ராசி. கன்னி ராசி கண்டிப்பாக கன்னி ராசி 10ல் குரு, பதவி பறிபோகும் சொல்லுவாங்க, பறி போகாது, ப்ரொமோஷன் கொடுக்கும். அதே மாதிரி 2ஆம் இடத்தை 5ஆம் பார்வை, 4ஆம் இடத்தை 7ஆம் பார்வை, 6ஆம் இடத்தை 9ஆம் பார்வை. அப்ப 2ஆம் இடம் 5ஆம் பார்வை 2ங்கிறது குடும்பம். அப்ப குடும்பத்தை கெடுக்க மாட்டார். அப்ப குடும்பம் கெடுத்திருந்த குடும்பம் சுகமாக வரும், பிரச்சனைகள் குறையும்னு அர்த்தம். அதுக்கு 4ஆம் இடம் 7ஆம் பார்வை, 4 சுகம், சொத்து பிரச்சனை, உடம்புல இருந்து மருத்துவ பிரச்சனை, இதெல்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். அடுத்து 6ஆம் இடம், ரொம்ப நாளா கொடுத்து வச்சிருப்பீங்க பணம், ரொம்ப நாளா சிக்கனமா இருக்குது, ஏதோ ஒரு காலத்துல நான் சீட்டு போட்டேன் கிடைக்கல, இப்ப பாக்கியம். அப்ப 9ஆம் பார்வை பார்க்கும்போது அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிடும். இதுதான் கன்னி ராசிக்கு மிக அற்புதமாக இருக்கும். உங்க ஜனன ஜாதகத்தை எடுத்து தயவு செய்து நேயர் பெருமக்கள் பார்த்துக்கணும். அப்ப கன்னிராசி நேயர்களுக்கு கோச்சாரத்துல மிக அற்புதமான பலன் கொடுக்கக்கூடியது ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, ரெண்டும் அற்புதமா இருக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்கு குரு 10ல இருக்காரு. அப்ப 10க்கு வரும்போது பதவி சம்பந்தப்பட்ட அத்தனையும், ப்ரொமோஷன் சம்பந்தப்பட்ட, வெளிநாடு சம்பந்தப்பட்ட அத்தனையும் கொடுப்பாங்க. அதே போல ராகு வரக்கூடிய 26/5ல இருந்து இன்னும் உங்களுக்கு, அதாவது 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு ஆறுதல் கொடுக்கக்கூடியவர். 6ஆம் இடம் ராகு ஆறுதல் கொடுக்கக்கூடியவர், போகராக மாறக்கூடியவர், எல்லாத்தையும் கொடுப்பார். உங்க ராசிக்கு 12ல தான் கேது இருக்காரு. அப்ப வெளிநாடு, கேதுனால வெளிநாடு, கேதுனால அறக்கட்டளைகள், அயன சயனங்கள், திருத்தலம் சுற்றி பார்க்கறது, திருத்தலத்தை போய் ஜெபம் பண்ணி பிரார்த்தனை பண்றது, திருத்தலங்கள்லாம் எல்லாத்தையும் எந்தெந்த கோயில்ல போய் நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய நேரம் கன்னிராசி. கொஞ்சம் கவனம் மட்டும் இருக்கணும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட், டெக்ஸ்டைல்ஸ், துணிகள், அந்த சூப்பர் மார்க்கெட், அதே மாதிரி பெட்டிக்கடை, அந்த மாதிரி உங்களுடைய இதுக்கு தகுந்தவாறு, உங்க ஜாதகத்துக்கு உங்க ராசிக்கு தகுந்தவாறு தொழில்களை செய்து கொண்டா நிச்சயமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கெடுக்காது. ஏற்கனவே நீங்க 5ஆம் பார்வையில இருந்திருக்கிறீங்க, ரிஷபத்துல இருக்கும்போது 5ல இருந்து வந்திருக்கிறீங்க. அப்ப ரிஷபத்துல இருந்து 5ல இருந்து வரும்போது கொஞ்சம் தசாபத்தியில மட்டும் செக் பண்ணிட்டு அப்படியே போயிட்டே இருக்கு. ஆராய்ச்சி ரொம்ப பண்ணா அதை நம்மளை விபரீதம் ஆக்கிவிடும் இல்லையா? அதனால நிச்சயமாக உருவாசக யூடியூப் சேனலுக்கு நேயர் பெருமக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்கள். நிச்சயமாக இது போன்ற ஆதரவு கண்டிப்பா உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க, கண்டிப்பா உண்மையை சொல்லி கேட்போம். ஏன்னா வழி காட்டுறது நாங்க, திக்கு தெரியாத காட்டுல வழி காட்டுறது, தவற சொல்லக்கூடாது. ஏதோ வந்தம் போனோம்னு சொன்னோம்னா அது மிகப்பெரிய அதர்மம் ஆயிடும். உங்களுக்கு உங்க ஜாதக பக்கத்துல எத்தனையோ ஜோசியர் இருப்பாங்க, கேட்டுக்கங்க. அவங்ககிட்ட சந்தேகத்தை கேளுங்க, எங்கிட்ட கேளுங்க. ஒரு நாள் போன் எடுக்கலன்னா இன்னொரு தடவை போன் கொடுங்க, இன்னொரு தடவை வாங்க. நமக்கு தானே கேட்கிறோம். அந்த உணர்வோடு செஞ்சோம்னால் வெற்றி நமக்கு. கன்னிராசி நேயர் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு நல்லா பண்ணுங்க, லட்சுமி நரசிம்மர் வழிபாடு நல்லா பண்ணுங்க, ஹயகிரி வழிபாடு நல்லா பண்ணுங்க. ராமானுஜரை நினைக்காம ஒரு நாள் ராமானுஜரை வழிபாட, அதாவது ராமானுஜர் சாதாரண குரு இல்லை. இந்த குரு பயிற்சி நேரத்துல அவரு கன்னி ராசியா இருந்தாலும் சரி, துலாம் ராசியா இருந்தாலும் சரி, கும்ப ராசியா இருந்தாலும் சரி, மகர ராசிக்காரவங்க, குரு சம்பந்தப்பட்டவங்க எல்லாருமே வழிபாடு பண்ணும். அப்படிப்பட்ட வழிபாடு பண்ணும்போது நிச்சயமாக ஒரு நல்ல மாறுதலை கொடுப்பார் கன்னிராசி நேயர்களுக்கு. ஏன்னா கன்னிங்கிறது கடல் கடந்து போகக்கூடியது. கஷ்டமெல்லாம் போச்சு, எல்லா கஷ்டமும் ஓரளவுக்கு குறைஞ்சிருச்சு. இனிமேல் எதிர்காலம் நல்ல காலங்கள் அமையும். எக்ஸாம் எழுதுங்க, ஃபெயில் ஆயிட்டோம்னு நினைக்காதீங்க, எழுதிக்கிட்டே இருங்க. என்னைக்காவது ஒரு நாளைக்கு விமோச்சனம் பாஸ் அப்படின்னு வந்துடும், நிச்சயமாக வரும். ஏன்னா இப்ப எந்த இதுவும் பண்ண முடியாது. இறையருள் இருந்தா தான் சித்திக்கும், இறையருள் இருந்தா தான் அது தித்திக்கும். அப்படிப்பட்ட கன்னிராசி நேயர்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி, கோச்சாரத்திற்குள்ள ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சி நல்ல பலன். சனி பயிற்சி கொஞ்சம் கண்டகச்சனி பார்த்துக் கொள்ளணும்.